9 71 29 9 71 6:56 AM வேலூர். திதி வளர்பிறை நவமி. நவமி திதிக்கு யார் யார் சூரியம்? சூரியன் செவ்வாய் குறிச்சி. நாமயோகம் அதிகண்டம் நாமயோகம். அதிகண்ட நாமயோகத்துக்கு யோகி யாரு? சந்திரன் யோகி, புதன் அவயோகி, குரு உபயோகி, சூரியன் உப அவயோகி குறிச்சி. கௌளவ கரணம். கௌளவம் கௌளவ கரணத்துக்கு காரணம் யாரு? சனி பகவான். முடக்கு குரு. முடக்கு வீடா? ஆமாம் குருஜி. முடக்கு வந்து குரு பகவான். மீன வீடு. மீன வீடு. வைநாசிகம் ராகு. லக்னம் கன்னி லக்னம். லக்னம் புள்ளி சித்திரை. கண்ணிலே 2 கிரகம் இருக்கும் குருஜி. எங்க இருக்காங்க? இருவரும் அஸ்தம் நட்சத்திரம். சூரியன் சுக்கிரன் இருவரும் அஸ்தம் குருஜி. லக்னம் சித்திரை. லக்னத்துக்கு 3ல குரு பகவான் அனுசம். அங்கேயே மாந்தி மூலம். மாந்தி வந்து மூலமா? ஆமாம் குருஜி. அடுத்தது லக்னத்துக்கு 4ல சந்திரன் மட்டும் இருக்கு. உத்திராடம். லக்னத்துக்கு 5ல 2 கிரகம் இருக்கு. ராகு செவ்வாய் இருவரும் திருவோணம். லக்னத்துக்கு 9ல சனி பகவான் மட்டும் இருக்கு. ரோகிணி நட்சத்திரம். லக்னத்துக்கு 11ல கேது மட்டும் இருக்கு. ஆயில்யம். லக்னத்துக்கு 12ல புதன் மட்டும் இருக்கு. உத்திராடம். குரு திசையில ராகு. உத்திரம் குருஜி. குரு திசையில ராகு புத்தி குருஜி. குரு திசை ராகு புத்தி. ஆமாம் குருஜி. ஆண் ஜாதகம். ஓகே. ஆண் ஜாதகம். வயது வந்து 55 குருஜி. ஓகே. வயசு வந்து 55 வயசாச்சு. குரு தசையில ராகு புத்தி போயிட்டு இருக்கு. ராகு பகவான் வந்து இந்த ஜாதகத்துல வந்து நோயை தரக்கூடிய கிரகமா இருக்காரு. அவர் தான் வைநாசிக அதிபதி. ஓகே தானே? ஓகேங்க. இப்ப ராகு வந்து ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா திருவோணம் நட்சத்திரத்துல செவ்வாயுடன் வந்து இணைஞ்சிருக்காரு. திரிகோணத்துல சனி பகவான் வந்து இருக்காங்க.
ஓகேவா? ஓகேங்க. ஏன் உங்களை தவிர வேற யாரும் கிளாஸ்ல இல்லையா? ஓகே குருஜி. கொச்சார ராகு எங்க இருக்காரு? கொச்சார ராகு என்ன பண்ணிட்டு இருக்காரு? சதயத்துல வந்திருக்காரு. ஓகே, இப்போ இவருக்கு என்ன ஹெல்த்ல பிரச்சனை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருக்கும்? ஓகே, வேற வேற என்ன சொல்லலாம்? ஓகே, வேற கழுத்து பகுதியில் பிரச்சனை. ஓகே, வேற வேற என்ன? ஆ சரி, ஓகே, வேற ராகு நோயை தரக்கூடிய கிரகமா வந்தா வேற என்ன பிரச்சனைகள் இருக்கும்? குறிப்பா வந்து எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள்னா பேய், பிசாசு, செய்வினை, ஏவல், பில்லி சூனியம், மரண பயம், இதெல்லாம் வந்து எதிர்மறையான எண்ணங்கள். ஓகேவா? ஓகேங்க. ஓகே குருஜி. ஆமா, இப்ப நீங்க சொன்னது நான் சொன்னது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஜாதகம் யார் தந்தது? KR குமார் ஐயா வந்து கொடுத்துருக்கீங்க. ஹெல்த்ல சொன்ன பலன்கள்லாம் கரெக்டா? 100% கரெக்ட். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு பாசிட்டிவா இருக்கு. இன்னொரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும், நான் என்ன பண்றேன்னு தெரியாது. அப்புறம் அவர் இருக்கிற ஃபீல்டு எப்படின்னாக்கா அவர் மீடியால தான் இருக்காரு சார். மீடியாக்குன்னு ஒரு சேனல் வச்சு நடத்துற, ஆன்மீகத்துன்னு ஒரு சேனல் வச்சு நடத்துறாரு. இந்த ஆன்மீக சேனல் நடத்துறதுனால நிறைய பேர், அதாவது இந்த ஜோசியம் பாக்குறவா, அப்புறம் இந்த சித்தர் மாதிரிலாம் வந்து அவருக்கு நிறைய கிறிஸ்டல் எல்லாமே கொடுத்துட்டு போவா அவர் வந்து பாக்குறச்ச. சோ அதுவும் வந்து ஒரு விதமா செயல்படும். அவருக்கு வந்து இந்த பிரிவுலாம் தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரிவுலாம் தெரியாது. நிறைய யந்திரம் வாங்கி வச்சிருக்காரு. அதனாலயே வந்து மூடு வந்து பயங்கரமா மாறும் சார். மூடு வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மாறும். எல்லாத்தையும் ஒரு நாள் கொடுத்துட போறேன், யாருக்கும் கொடுத்துட போறேன் அப்படின்னு. ஒரு நாள் வந்து பிசினஸ் ரொம்ப கராரா இருப்பாரு. ஒரு பயங்கரமா நம்ம எதிர்மாறாத எண்ணங்கள் கரெக்டா இருப்பாரு. 100%. எல்லாருக்கும் புரிஞ்சதா? சொன்ன பலன்கள் கரெக்டா இருக்கா? எதுவுமே பண்ணல. குரு தசை ராகு புத்தின்னு சொன்னாரு. ராகு வந்து ஜாதகத்தால நோயை தரக்கூடிய கிரகம்னு எழுதிட்டேன். நான் நேரா வந்து நோய்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்றேன். இப்போ நம்ம பலன்கள் சொன்னா அவர் வந்து கரெக்டா இருக்குங்கிறாரு. குறிப்பா இதுல கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் வந்து ஆன்மீகம் சார்ந்த யூடியூப் சேனல் வந்து நடத்துறதுனால நிறைய ஜோதிடர்களுடைய தொடர்புகள் வந்து உண்டு. இப்ப இந்த ராகு புத்தி பர்டிகுலரா என்ன பண்ணோம் அப்படின்னா, மாந்திரிகம், தாந்திரிகம், செய்வினை, ஏவல், பில்லி சூனியம், அது வைப்பது, எடுப்பது, பேய்களை வந்து ஓட்டுவது, இந்த மாதிரி நபர்களுடைய கான்டாக்ட் வந்து நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். அது இல்லாமல் வரைய போறவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு எந்திரம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த எந்திரங்கள் வந்து இவருக்கு வந்து பாசிட்டிவாகவும் வேலை பார்க்கலாம், நெகட்டிவாகவும் வேலை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இந்த திதி யோகம் கரணம் ஜோதிட முறையில் பலன்கள் எடுத்து எந்த எந்திரம் வந்து இவருக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து கொடுக்கும்போது அது வந்து நல்லா வந்து பாசிட்டிவான வைப்ரேஷனை வந்து கொடுக்கும். வரைங்க போகிறவங்கெல்லாம் வந்து கொடுக்கும்போது அவங்க பல ஜோதிட முறைகளை வந்து பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய கணிப்பு வந்து தவறாகும். கணிப்பு தவறாகும் போது அவங்க தரக்கூடிய எந்திரங்களும் வந்து ஃபெயிலியர் ஆகும். இது வந்து சொந்த காசுலேயே வந்து சூனியம் வச்சுட்ட மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா,
அந்த எந்திரங்கள்னாலே இவருக்கு வந்து கடுமையான பாதிப்புகள் என்பது உருவாகும். ஸோ அதனால் ஜாதகருக்கு நிலையான மைண்ட் வந்து இல்லை. குறிப்பாக வந்து தூக்கம் இல்லை, மரண பயம் இருக்கு, செய்வினை ஏவல் பில்லி சுண்ணிய பாதிப்புகள் வந்து பார்த்து பயப்படுறாரு, பேய் பிசாசுகளை பார்த்து பயப்படுறாரு, மரணத்தை பார்த்து பயப்படுறாரு. அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய பலன்கள். புரிஞ்சுதா? என்ன குமாரையா சொன்ன பாயிண்ட் கரெக்டா? பர்ஃபெக்ட் சார். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டீங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு. அப்ப எல்லாருமே வந்து முழங்கால் ஜவ்வு இதுதான் சொன்னாலே தவிர அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலா இருப்பார், அட்ராக்டிவா இருப்பார். ஆனா இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் தான் தெரியும், அவர் என்ன ஃபேஸ் பண்றாரு. அது நீங்க நெத்தியடி அடிச்ச மாதிரி சொல்றேன் சார். அது நான் சொல்றேன், அது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எந்த ஜோசியரை பார்க்கறாரு அதுவும் எனக்கு தெரியாது. அவரோட நான் டிராவல் பண்ணி நான் வந்து நிறைய ஜோசியரை பார்த்து மொக்க வாங்கினது தான் பெருசு. ஆனா இந்த விஷயம் வந்து நீங்க சொன்னது யாரும் சொல்லல சார். அதுக்குன்னு வந்து ஒரு கிளாஸ். ஓகே, இப்போ அவரு கூட சேர்ந்து இவரும் வந்து நிறைய ஜோசியர்களை வந்து மீட் பண்ணியிருக்காப்ல. அப்ப இவர் வந்து நம்மகிட்ட படிக்க வந்ததுனால அவருக்கு வந்து அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்ந்துட்டாரு. இப்போ நம்மளுடைய முறைகளில் வந்து படிக்க ஆரம்பிச்ச பிறகு அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ தவறு எங்கே நடக்குது, அதனால தான் நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாறிக்கிட்டார். ஆனால் இந்த ஜாதகர் வந்து என்ன வந்து அதே தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். கரெக்டா இல்லையா? 100% கரெக்ட் சார். சார் திடீர்னு ராத்திரியில 11 மணிக்கு தண்ணி அடிக்க போயிடுவார் சார். பிராமண பையன் தான், பிராமண பையன் சார். என்ன ராத்திரியில 11 மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுவார். அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை அப்படின்னு தள்ளி போயிடுவார். 48 நாள் மாலையை போட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாத இருப்பார். எக்ஸ்ட்ரீம் சார், ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர். சபரிமலைக்கெல்லாம் போலாமா சார்? எல்லா கோயிலும் போயிடுவார் சார். நம்ம எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டார். உங்கள்ட்ட மண்ணே ஆடுவார், சரின்னு சொல்லுவார். ஆனா வந்து அடுத்த நிமிஷம் வந்து மாலையை போட்டுட்டு ருத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டுட்டு இல்ல, அதாவது உட்கார்ந்துருப்பார். ராகு வைநாசிகமாக இருப்பவர்கள் சபரிமலைக்கு போலாமா? சார் கண்டிப்பா போகக்கூடாது. போனா என்ன நடக்கும்? பிரச்சனைகள் வந்து அதிகமாயிடும். மேக்சிமம் வந்து இந்த 48 நாள் விரதம் வந்து 48 மைல் நடைபாதை 7 மைல் நடைபாதையில் போயிட்டு ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நிறைய பேர் வந்து விபத்துக்கு வந்து ஆளாகிறாங்க. ஸோ அந்த விபத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரி நிகழ்வுகள் வேணாலும் நடக்கலாம். சிலருக்கு மரணம் கூட நடந்துருது. இந்த நபர்கள் எல்லாருமே மேக்சிமம் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் நம்மளுடைய இந்த திதி யோகம் கரணம் ஜோதிட முறையில் நெகட்டிவாக இருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து வைநாசிக தொடர்பை வந்து வாங்கியிருப்பார். அப்படியேப்பட்ட நபர்களுக்கு தான் அது வந்து நடக்கும். இப்போ வந்து என்னன்னா இயற்கை வந்து இவங்களுடைய கர்மா வந்து நடக்கிறதுக்கு, கெட்ட கர்மாக்கள் கெட்ட பலன்கள் நடக்கிறதுக்கு எந்த கோவில் போனால் அதிகமாக நடக்குமோ அந்த கோவில் பார்த்து தான் அனுப்பிச்சிடும். அது தெரியாமல் இவங்களும் என்ன பண்ணுறது, அதே கோவிலுக்கே போயிட்டு தன்னுடைய கர்மாவை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறது. ஓகேவா? ஓகே குருஜி. ஆமாம். எப்படி இருந்தது பலன்கள்? சார் சூப்பர் சார். குருஜி யார் சார்? சார் ஆக்சுவலி அது எப்படி சார் சொன்னீங்க? அது ஏதோ வச்சு சொன்னீங்க. ராகு நாங்க சார் சொல்லுங்க.